Hi. இந்த வீடியோவில் என்னோட சின்னதாக ஒரு மார்னிங் ரொட்டீன், அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ் ஹாரத்துக்கும் ஆஸ் அ நியூ பேரண்ட்டாக எங்களுக்கும் எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட மார்னிங் ரொட்டீன் பார்த்திங்கன்னா எப்பயுமே 6 o'clockலாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இந்த 6 to 9, 9:30 வரைக்குமே ரொம்ப பிஸியாக இருப்பேன். ஃபோனு, டிவி இதெல்லாம் எதுவுமே இருக்காது. பரபரப்பாக லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு இப்படி வேக வேகமாக செஞ்சிட்ருக்க வேண்டியதாக இருக்கும். அண்ட் எப்பயுமே நான் வந்து மத்தியானத்துக்கு தேவையான ஒட்டுக்கா எங்களுக்கும் சேர்த்து சமைச்சே வச்சுருவேன். ஏன்னா இன்னொரு டைம் நம்ம வந்து கிச்சனுக்குள்ளே போக வேண்டாம். நம்ம மத்தியானத்துக்கும் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த டேவே என்னமோ கிச்சன்லேயே ஸ்பெண்ட் பண்ண மாதிரியே இருக்கும் எனக்கு ஃபீலிங். ஸோ அதனால் எல்லாமே மார்னிங்கே அந்த 2 hours எல்லாத்தையுமே முடிச்சு வச்சுருவேன். அண்டு ஹாரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்கூல் சேர்த்துனது வந்து டே கேரில் தான் இப்போதைக்கு போட்டிருக்கேன். இதுக்கப்புறமேட்டு அவனுக்கு 3 to 4 years வந்து நம்ம வந்து ப்ளே குரூப், ப்ரீகேஜி இந்த மாதிரி இதில் வேணால் போடலாம். டே கேரில் போட்டதுக்கான காரணம் குழந்தை என்கிட்டயே இருக்கான். ஸோ ஒரு 2 மணி நேரம் போய் வேறு ஒருத்தவங்கள்ட்ட இருந்தானா அதுவே அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கமாயிடும்ன்றதுக்காக தான் நான் வந்து ஸ்கூல் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். நிறையா ஸ்கூல்ஸ் நான் சர்ச் பண்ணியிருக்கேன். நான் வந்து இந்த ஸ்கூல் நான் ஹாரத்தை போட்ட ஸ்கூல் பார்த்திங்கன்னா எனக்கு நிறையா பேர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க தெரிஞ்சவங்கன்னு இந்த ஸ்கூல் ஓகே, இங்கேயே நீங்கள் வந்து சேர்த்து விட்டுருங்க, இது நமக்கு பக்கமாகவும் இருக்குதுன்னு சொல்லி நிறைய சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த ஸ்கூல் நான் விசாரிக்காமல் எனக்கு சொன்னவங்கள வச்சு நான் இந்த ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணிட்டேன். இந்த ஸ்கூலில் பார்த்திங்கன்னா அட்மிஷன் ஃபீஸு 1500 அண்ட் 2000 வந்து நமக்கு வந்து ஃபீஸு 1 hourக்கு 1000 rupees. ஸோ 2 hoursனால் 2000 rupees. மந்த்லி நான் வந்து 2000 rupees பேமெண்ட் பண்ணணும். ஸோ மந்த்லி நமக்கு பண்ணுறது வந்து பெருசாக வந்து வித்தியாசம் தெரியாது. அதனாலே மெயினாக வந்து ஹாரத்தை நான் இந்த ஸ்கூலில் வந்து போட்டுட்டேன். இந்த ஸ்கூலுக்கு நான் ஃபஸ்ட்டு நாள் அனுப்பும் போது இவனுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் கொடுத்து விட சொன்னாங்க. வாட்டர் பாட்டில் அண்ட் ஒரு செட் ட்ரெஸ்ஸு அண்ட் ஒரு டைப்பர். ஹாரத் டைப்பர் ஃப்ரீ பேபி தான். பட் ஸ்டில் அவங்க வந்து ஒரு வாரம் வந்து நீங்கள் டைப்பர் போட்டு விட்டே அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு இதெல்லாம் அவனுக்காக பேக்கில் எல்லாமே வச்சு நான் அமுச்சு விட்டுருந்தேன் ஃபர்ஸ்ட் நாள் இவனை நான் ஸ்கூலில் 10:15க்கு விட்டுட்டு 10:45க்கு தான் நான் வெளியில் வந்தேன். மறுபடியும் 11:45க்குலாம் நான் போயிட்டேன் கூப்பிட்றதுக்கு. அந்த 2 hours என்னமோ பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் 11:45க்குலாம் போயிட்டேன். பட் 11:45க்கு போனால் கீழே ஹாரத்தை காணோம். எல்லா குழந்தைங்களுமே இருந்தாங்க, ஹாரத்தை மட்டும் காணோம். ஹாரத்தை அப்புறமேட்டு பார்த்தா மேலே இருக்கான்னு சொன்னாங்க. சரின்னு நான் மேலே போய் பார்த்தா குழந்தை வந்து அப்படியே டீப் ஸ்லீப்பில் தூங்கிட்டு இருந்தான். எனக்கு உடனே ஷாக்கிங் ஆகிடுச்சு. ஏன் இப்போ இந்த டைமுக்கு வந்து ஹாரத் தூங்கவே மாட்டான், நீங்கள் எப்படி தூங்க வச்சிங்கன்னு சொல்லி கேட்டேன். அவன் உங்கள் பேர் சொல்லி அழுதுகிட்டே இருந்த டயர்டில் அவன் வந்து தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மறுபடியும் ஹாரத் அங்கேயே எழுப்பி நான் கூட்டிகிட்டு வந்தோடனே ஹாரத்துட்டே இன்றைக்கி என்ன நடந்துச்சு, என்னெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மம்மி, ஆன்ட்டி, சாக்லேட், கை கால் இந்த மாதிரி எல்லாமே சொல்லிகிட்டு இருந்தான். எனக்கு இந்த சாக்லேட் சொன்னது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. யார் உனக்கு சாக்லேட் கொடுத்தான்ற மாதிரி எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ நம்ம நிறைய இடத்துல கேள்விப்படுறோம் டே கேரில் குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு மெலட்டோனின்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு. ஸோ அதனால் இந்த ஸ்கூல் பிரின்ஸ்பால்கிட்ட நான் அடுத்த நாள் போகும்போது விசாரித்தேன். சாக்லேட்லாம் எதுவும் கொடுக்கக்கூடாது, என்னோட கன்சர்ன் இல்லாமல் என் குழந்தைக்கு எதுவுமே இப்போதைக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருந்தேன். அவங்களும் எதுவுமே நாங்கள் கொடுக்கறதில்ல, நீங்கள் தாராளமாக எங்களை நம்பி நீங்கள் உங்கள் பையனை விடலாம், நாங்கள் எந்த ஒரு இதுவும் ட்ராப்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல, ஸோ நீங்கள் எங்களை நம்பலான்னு சொல்லி எனக்கு ஹோப்பிங்காக கொஞ்சம் பேசினாங்க. ஸோ அதனால் வந்து நான் செகண்ட் டேவும் ஹாரத்தை வந்து விட்டேன். அதே மாதிரி செகண்ட் டேலேருந்து அவனுக்கு வந்து வேறு எதுவுமே கொடுக்கல. நான் அவன் தூங்கவும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் ஆகிட்டே வருவான்னு நம்புகிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள் வந்து கொஞ்சம் அழுந்தான் தான். இன்றைக்கி செகண்ட் நாள் போனப்போ கொஞ்சம் லைட்டாக அழுதுட்டு தான் இருந்தான். பட் ஸ்டில் பார்க்கலாம், போக போக குழந்த வந்து விளையாட ஆரம்பிச்சிருவான்னு நினைக்கிறாங்க. அவங்க தூக்கியே தான் வச்சுட்டு இருந்தாங்க இப்போ 2-3 நாளாகவே, ஏன்னா அழுதுகிட்டே இருக்கான் அப்படின்னு. நமக்கு எந்த இடத்துல ஹோப்ஃபுல்லாக இருக்கோ அந்த இடத்துல உங்கள் குழந்தைய வந்து சேர்த்தி விடுங்க, பார்த்துப்பாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.